ஜெபம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே அனைவருக்கும் இந்த செய்தியை புரிந்து கொள்ளச் செய்வாராக. ஆமென். இன்றைய செய்தியின் தலைப்பு, பிதாவின் நாமம் சீயோன் மலையின் மேல் நிற்பவர்களுக்கு தெரியுமா? வெளிப்படுத்தல் 14:1 யோவான் சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க காண்கிறான். பிதாவின் நாமம் வெளிப்படுத்தல் 14:1 சீயோன் மலையின் மேல் நிற்கப் போகும் 144,000 பேருக்கும் தெரியுமா அல்லது தெரியாதா என்பதைத்தான் இந்த செய்தியில் நாம் பார்க்க உள்ளோம். பிதாவின் நாமம் தெரியாதவர்கள் எப்படி பிதாவிடம் போய் சேர முடியும்? காவல்துறை அதிகாரியான ஒருவன் தெருவிலே போகும் இடம் அறியாமல் பெற்றோரிடம் செல்ல வேண்டுமென வேதனையோடு அலைந்து திரிந்து அழுது கொண்டிருக்கும் ஒரு பிள்ளையை பார்த்து, தம்பி, நீ யாருடைய பிள்ளை? உன் தகப்பனார் பெயர் என்ன? சொல், நான் உன் தகப்பனிடம் உன்னை கொண்டு போய் விடுகிறேன் என்று கேட்கும்போது அந்த பிள்ளை, தகப்பனார் பெயர் எனக்கு தெரியாது என்று சொன்னால் அந்த காவல்துறை அதிகாரி அந்த பிள்ளை தகப்பனிடம் எப்படி ஒப்படைக்க முடியும்? முடியாதே. அதுபோல தங்களது தகப்பனுடைய நாமம் தெரியாதவர்கள் நிச்சயமாக தகப்பனுடைய வீட்டிற்கு செல்லவோ அல்லது தகப்பனிடம் போய் சேரவோ முடியாது. அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் பாதாளத்தில்தான் தள்ளப்படும். அங்கே வேதனையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். எனவே நித்திய பரமபிதாவின் நாமம் பிதாவின் பிள்ளைகளாகிய நமக்கு நிச்சயம் தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் நிச்சயம் பிதாவின் நாமத்தை அறிந்திருப்பார்கள். ஏனென்றால், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கைக்கொண்டிருக்கிறார்கள் என்று யோவான் 17:6 இயேசு சொல்லியிருக்கிறார். இதிலிருந்து பிதாவின் நாமத்தை இயேசு மனுஷருக்கு வெளிப்படுத்தி விட்டார் என்பதை அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, பிதாவின் நாமத்தை இயேசுவின் மூலம் அறிந்த மனுஷர்கள் அனைவரும் பிதாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்றும் பிதாவின் பிள்ளைகள் என்றும் புரிந்து கொள்கிறோம். பிதாவானவர் உலகத்தில் தெரிந்தெடுத்த தம்முடைய பிள்ளைகளாகிய இந்த மனுஷர்களை தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு கொடுத்துள்ளார். தான் நேசிக்கும் தனது பிள்ளையை தகப்பனான ஒருவன் வேறொரு நபரிடம் எப்படி கொடுக்க சம்மதிப்பானோ? கொடுக்க சம்மதியான். அப்படி கொடுப்பானால் அவன் கல்லஞ்சனாய் அல்லவா இருப்பான்? எனவே பிதாவானவரே பிள்ளைகளைப் போல மாம்சமும் இரத்தமும் உடைய மனு உருவானார், தேவனுடைய குமாரன் ஆனார் என்பதை எபிரேயர் 2:14 மூலம் விளங்கிக் கொள்ளுகிறோம். எபிரேயர் 2 13, 14 ஆகிய வசனங்கள் சொல்லுகின்றன, இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இதன்படி மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவே பிதாவாகிய தேவன். நாம் எல்லோரும் இயேசுவின் பிள்ளைகள். அதாவது இயேசு நமக்கு நித்திய பிதா என்பதை ஏசாயா 9:6 உறுதி செய்கிறது. எனவே நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார்
யோவான் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இயேசுவானவர். இதன்படி பிதாவின் நாமம் தெரியாதவர்களுக்கு இன்னமும் இயேசுவானவர் தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எதற்காக? அப்போதுதான் தேவனாகிய கர்த்தர் தாமே வானத்தில் பிதா ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அதே நேரத்தில் 1 கொரிந்தியர் 15:47 உன்னதத்திலிருந்து இறங்கி மகனாய் பூமியிலே மாம்சத்தில் வெளிப்பட்ட தம்மிடத்திலேயே எவ்விதமாய் அன்பு செலுத்துகிறாரோ அதுபோல தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலும் அதே ஒரே கர்த்தராகிய இயேசுவானவர் அன்பு செலுத்துவார் என்பதே இதன் பொருள். இயேசு கிறிஸ்துவால் நேசிக்கப்படுகிற பிள்ளைகளாகிய நாம் நேசிக்கப்படுகிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டுமானால் அவரை நாம் பிதாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 14:1 சீயோன் மலையின் மேல் நிற்கும் 1,44,000 பேரோடு இயேசுவானவரும் சேர்ந்து நிற்கின்றார். எனவே இங்கு நிற்கின்ற அனைவரும் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாவர். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 6 மற்றும் 26 ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டபடி வானத்திலிருந்து பூமிக்கு தேவனுடைய குமாரனாய் உருவெடுத்து வந்த கர்த்தர் வெளிப்படுத்தின நாமமே பிதாவின் நாமமாகும். மத்தேயு 1:25 மனுஷகுமாரனுக்கு வைக்கப்பட்ட பெயர் இயேசு என்பதாம். யோவான் 4:25 மற்றும் 26 ஆகிய வசனங்களில் இயேசு தம்மை கிறிஸ்து என அறிமுகப்படுத்துகிறார். இந்த இரண்டையும் சேர்த்து இயேசு கிறிஸ்து என்று வேதம் குறிப்பிடுகிறது. இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் இயேசு உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்த காலத்தில் கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அந்த கட்டுப்பாடு பின்பும் சில நாட்கள் இன்று வரை கூட நிலைத்து நிற்கிறது. அவர்கள் கிறிஸ்து என்னும் சொல்லின் அர்த்தம் அவர்களுக்கு நன்றாகவே தெரிவதே அவர்கள் கட்டுப்பாடு செய்ததற்கு காரணமாகும். நாம் நினைப்பது போல கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்கின்ற அர்த்தம் மாத்திரம்தான் என்றால் ஒரு மனிதன் ஆவியினால் நிரம்புவது அவர்களுக்கு ஒரு பெரிய அல்லது அதிசயமான ஒரு விஷயம் அல்ல. கிறிஸ்து என்றால் தேவனுக்கு சமமானவர் அல்லது தேவன் என்பதுதான் அவர்கள் நினைத்த அர்த்தம். இந்த அர்த்தம் வேதத்தின்படி சரியானதுதானா என்பதை இயேசு யோவான் 5:39 சொன்னபடி வேத வாக்கியங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தால்தான் நமக்கு விளங்கும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்தும் சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று இயேசு யோவான் 5:39 சொல்லி இருக்கிறார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு இயேசு யார் என்பது புரியும் என்பதே இதன் கருத்து. மேலும் யோவான் 17:3 ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று இயேசு சொல்லியபடி நமக்கு இயேசு யார், அவருடைய பிதா யார் என்பது தெரிந்தால்தான் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியும். இயேசுவை கிறிஸ்து என்று நாம் அறிக்கை பண்ணினால் இயேசுவை கர்த்தர் என்றும் யெகோவா என்றும் அறிக்கை பண்ணுவதாகும் என்பதை வேதத்தின்படி ஆராய்ந்து நாம் அறிந்து கொள்ளலாம். இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணினால் பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகிறார் என்று பிலிப்பியர் 2:11 சொல்லுகிறது. இதிலிருந்து இயேசுவே பிதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 42:8 பிதாவாகிய தேவன் என் மகிமையை வேறொருவனுக்கும் கொடேன் என்றார். இயேசு பிதா கிடையாது என்போமானால் கீழே உள்ள வசனங்களில் பிதாவாகிய தேவன் பொய்யுரைத்து உள்ளதாக கருதப்படும் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
ஏசாயா 43:11 நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. ஏசாயா 45:5 நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. ஏசாயா 45:6 என்னை தவிர ஒருவனும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ஏசாயா 45:18 வானங்களை சிருஷ்டித்து பூமியின் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை ஒருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. யோபேல் 2:27 நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை. இந்த மாதிரி உள்ள வசனங்கள் மூலம் நாம் கர்த்தர் ஒருவரே, தேவன் ஒருவரே என்பதில் ஆழமாய் முதலாவது விசுவாசம் வைக்க வேண்டும். சிலர் மேலே உள்ள வசனங்கள் பிதாவாகிய தேவன் சொன்னது இல்லை என்கின்றனர். ஏனென்றால் யெகோவா என்னும் நாமம் உடையவராய் மோசேக்கு தேவன் தரிசனமான போது அதற்கு முன்னமே நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் என்பதாக யாத்ராகமம் 6:3 கூறியதை வைத்து யெகோவா பிதாவாகிய தேவன் அல்ல என்று நினைக்கின்றனர். இப்படி சிலர் நினைப்பதற்கு யோவான் 1:18 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று சொல்லப்பட்டிருப்பதை தவறாக புரிந்து கொண்டதே ஆகும். யெகோவாவும் நமது தேவன் அல்ல. மனிதனுக்கு மாம்சத்தில் தரிசனமான இயேசுவும் நமது தேவன் அல்ல என்றால் யார்தான் நம்மை படைத்த தேவன்? நம் எல்லோருக்கும் ஒரே பிதா இல்லையோ? ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ என்று மல்கியா 2:10 2 கேள்விகளை எழுப்புகிறது. இந்த கேள்விக்கான பதிலை நாம் வேதத்தில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டார் என்பதை எபிரேயர் 6:13 வாசித்து நினைவிற்கொள்ளுங்கள். இங்கே ஆபிரகாமுக்கு ஆணையிட்டது யெகோவாவாகிய தேவன். ஆகவே யெகோவாவாகிய தேவனுக்கு மேலாக வேறொரு தேவன் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுகிறோம். விவேகம் இல்லாத மதிகட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவரல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவரல்லவா என்று உபாகமும் 32:6 அதர்சனமான பிதாவாகிய தேவன் கேள்வி கேட்கிறார். இங்கே கர்த்தருக்கென்று பழைய ஏற்பாட்டில் கர்த்தராய் வெளிப்பட்ட யெகோவாவையும் புதிய ஏற்பாட்டில் கர்த்தராய் வெளிப்பட்ட இயேசுவையுமே பிதாவாகிய தேவன் குறிப்பிடுகின்றார். ஆக இங்கே இவர்கள் எல்லாம் தேவன் இந்த யெகோவா என்ற நாமத்தில் வெளிப்பட்ட கர்த்தரானாலும் சரி, இயேசு என்ற நாமத்தில் வெளிப்பட்ட கர்த்தரானாலும் சரி, 2 கர்த்தர்கள்ல 2 கர்த்தரும் ஒரே கர்த்தரே. அவர் நமக்கு பிதாவே என்பதுதான், ஆட்கொண்ட பிதாவே என்பதுதான் இதன் பொருள். எபேசியர் 4:5 கர்த்தர் ஒருவரே. 1 கொரிந்தியர் 8:6 ஒரே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே. எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே கர்த்தராகிய யெகோவா என்கிறோம். மேலும் உபாகமம் 32:6 இந்த யெகோவாவையே, அதாவது இந்த இயேசுவையே நம்மை ஆட்கொண்ட பிதா என பிதாவாகிய தேவன் குறிப்பிட்டுள்ளார். எனவே இயேசுவை
கிறிஸ்து என்று நாம் அறிக்கையிடும் போது பிதா என்றும் அறிக்கை பண்ணுகிறோம் என்பதே இதன் பொருள். ஏனென்றால் ஏசாயா 26:4 யெகோவாவை நித்திய கன்மலை என்றும் 1 கொரிந்தியர் 10:4 அந்த கன்மலை கிறிஸ்து என்றும் சொல்லுவதால் கர்த்தராகிய யெகோவாவே கர்த்தராகிய இயேசு ஆவார். அது மாத்திரமா, இந்த கர்த்தரும் யெகோவாவும் ஆகிய கிறிஸ்துவே யாத்திராகமம் 6:3 சர்வ வல்லமையுள்ள தேவன், அதாவது பிதா. ஆமென். இந்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுக்கு பல நாமங்கள் உண்டு. ஆனாலும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதே. பிலிப்பியர் 2:11 நாம் தெரிந்து கொள்ளுகிற விஷயம் இதுவே. இந்த நாமமே எல்லா நாமத்திற்கும் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். இயேசுதான் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் என்றால் யோவான் 1:18 தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை என்று சொல்லி இருப்பது பொய் என்றும் நாம் நினைக்க கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சர்வ வியாபியான தன்மை இருந்ததால் தான் அவரை சர்வ வல்லமையுள்ள தெய்வம் என்று நாம் வணங்க முடியும். அப்படி சர்வ வியாபியான தன்மை இல்லாத ஒன்றை நாம் தெய்வம் என்று சொல்ல முடியாது. எனவே இந்த இயேசுவானவர் பரலோகத்தில் பிதாவாகிய தேவனாய் இருந்து கொண்டிருக்கும் போதே பிதாவாகிய தேவனுடைய குமாரனாய் பூமிக்கும் வர முடிகிறது. பரலோகத்தில் பிதாவாகிய தேவனாய் இருக்கும் இயேசுவானவரை அந்த உன்னத மகிமையான நிலையில் அல்லது ஸ்தானத்தில் வைத்து யாராலும் தரிசிக்க முடியாது என்பதை இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தின் போது நாம் விளங்கிக் கொள்ளலாம். தீத்து 2:13 சொல்லப்பட்ட இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தின் வல்லமையை குறித்து வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அவைகள் சங்கீதம் 97:5 கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று என்றும், எசேக்கியேல் 38:20 என் பிரசன்னத்தினால் சமுத்திரத்து மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியின் மிருகங்களும் தரையில் ஊறுகிற சகல பிராணிகளும் தேசமெங்குமுள்ள சகல நரஜீவன்களும் அதிரும், பர்வதங்கள் இடியும், செங்குத்தானவைகள் விழும், எல்லா மதில்களும் தரையிலே விழுந்து போம் என்றும், நாகூம் 1:5 அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும், அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போம் என்றும், 2 தெசலோனிக்கர் 2:8 தடை செய்கிற பரிசுத்த ஆவி நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார் என்றும் எழுதப்பட்டு இருப்பதிலிருந்து இயேசுவின் பிரசன்னத்தின் வல்லமையை குறித்து நாம் நன்கு புரிந்து கொள்ளலாம். மேலும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான இந்த பிரசன்னத்தின் போது அவரே இயேசுவே நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் என்பதை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார் என்று 1 தீமோத்தேயு 6:15-16 ஆகிய வசனங்களில் பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னமாகுதல் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அவர் ஒருவரே ஒன்றான மெய்தேவனாகிய பிதா என்பதை 1 யோவான் 5:20 அறிய கடவோம். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும்
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும் என்பதை தீத்து 1:3 மூலம் அறிய கடவோமாக. எனவே தெரிந்து கொள்ளப்பட்டு சீயோன் மலையின் மேல் நிற்கும் 144,000 பேருக்கும் பிதாவின் நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பது தெரியும். இந்த நாமத்தையே பிதாவின் நாமமென இயேசு கிறிஸ்துவும் வெளிப்படுத்தினார். இதற்கு ஆதாரமாக இயேசுவே யோவான் 5:43 நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றார். இதற்கான தீர்க்கதரிசன வசனம் எரேமியா 23:6, 33:16 ஆகியன ஆகும். இரண்டும் ஒரே வசனம் போலத்தான் இருக்கும். எரேமியா 23:6 அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்றும். எரேமியா 33:16 அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும், அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்றும் பார்க்கிறோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய பரமபிதாவின் நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதே. பிதாவின் நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று தெரியாதவர்களுக்கு யோவான் 17:26 படி இந்த செய்தியின் மூலம் இயேசுவானவர் இப்போது வெளிப்படுத்துகிறார். வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை அஸ்தலத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ என்று நீதிமொழிகள் 30 கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அவருடைய நாமம் என்ன என்றால் பிதாவின் நாமம் என்ன என்பதாம். அவருடைய குமாரனுடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அனைவரும் அறிவர். இப்போது குமாரனுடைய பிதாவின் நாமம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யாரோ அவருடைய நாமமே பிதாவின் நாமம் ஆகும். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல், அதாவது இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று யோவான் 3:13 இயேசுவே சொல்லியிருக்கிறார். எனவே நீதிமொழிகள் 30 சொல்லப்பட்டபடி வானத்துக்கு ஏறி இறங்கினவர் இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறொருவரும் இல்லை. எபேசியர் 4:10 இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினோருமாயிருக்கிறார் என்று இயேசுவை குறித்து சொல்லுகிறது. எனவே நீதிமொழிகள் 30 கேட்ட கேள்வியின்படி நித்திய பிதாவின் நாமத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று ஏசாயா 9:6, யோவான் 3:13 மற்றும் எபேசியர் 4:10 ஆகிய 3 வசனங்களை இணைத்து பார்க்கும்போது எல்லோரும் அறிந்து கொள்ளலாம். ஆமென். இவ்வளவு விளக்கமாக சொல்லியும் இயேசு பிதா அல்ல என்பவனுடைய நிலைமை என்ன ஆகும் என்பதை யோசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 13:41 அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள், உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டது. ஞானஸ்நான கிரியை குறித்துதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த கிரியையை நடத்துபவர் தேவன் அல்ல, நடப்பிப்பவரே தேவன், நடத்துகிறது மனிதர்கள். மனிதர்கள் நடத்துகின்ற இந்த கிரியையை கர்த்தர் ஏசாயா 61:8 படி உண்மையாக்கி நம்மோடு கூட
நித்திய உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆக ஏசாயா 61:8 நம்மோடு கூட தேவன் நித்திய உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்றால் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் இதை நிறைவேற்ற வேண்டுமே அன்றி வேறு எந்த நாமத்தினாலும் நிறைவேற்றினாலும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின உடன்படிக்கை நம்மோடு நிறைவேறாது, நமக்குள் நிறைவேறாது. அதாவது அப்போஸ்தலர் 2:38 பாவ மன்னிப்பும் பரிசுத்த ஆவியின் வரமும் கிடைக்காது. எபேசியர் 4:10 சொல்லப்பட்டபடி வானத்திலிருந்து இறங்கின இயேசுவே எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்துக்கு ஏறி எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக பரிசுத்த ஆவியாயும் இருக்கிறார் என்பதையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். யோவான் 14:26 இந்த பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனுடைய நாமமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. எனவே உயிரோடு இருக்கிற நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று பாவங்கள் கழுவப்பட்டு இயேசுவின் ரகசிய வருகையின் போது இஸ்ரவேல் நாட்டிலுள்ள சீயோன் மலையின் மேல் பறந்து சென்று நிற்க தகுதியாவோமாக. ஆமென். ஜெபம். சர்வ வல்லமையுள்ள ஒரே நித்திய பரமபிதாவாகிய தேவனும் ஒரே கர்த்தராகிய யெகோவாவாகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த செய்தியை கேட்கிறவர்கள் நீரே பரமபிதா என ஆழமாய் விசுவாசித்து உம்முடைய எல்லா நாமத்திற்கு மேலான நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று ஆத்மாவில் உள்ள பாவங்கள் கழுவப்பட்டு கர்த்தர் கொடுக்கும் ஈவாகிய பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்று சீயோன் மலையின் மேல் நிற்கும் 144,000 பேரில் உம்மோடு கூட இயேசுவோடு கூட இணைந்து கொள்ள அருள் புரிவீராக. அது மாத்திரமல்ல, எங்கள் மீதும் நீங்கள் இறங்கி எங்களையும் தெரிந்து கொண்டு நாங்களும் உங்களோடு கூட மறுரூபம் அடைந்து பறந்து வந்து சீயோன் மலையின் மேல் நிற்கும் தகுதியை பெற எங்களுக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென்.